சிலர் பேசுவாங்க சார். பேசுறது புரியவே புரியாது, சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க சார். அந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் பார்த்த உடனே இவங்களுடைய கேரக்டர் இதுவாக தான் இருக்கும், அவங்களுடைய குணாதிசயம் இப்படி தான் இருக்கும், அவங்க இப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத உங்களால் சொல்ல முடியுமா சார்? இப்போ கூட நான் ஃபோனில் பேசும்போது கூட எங்கெங்கிறதோ பேசுவாங்க வேர்ல்டில். சார் நாங்கள் யூஎஸ்லேருந்து பேசுகிறோன்னுவாங்க. யூஎஸ்ஆ டெக்ஸாஸான்னுவேன். எந்த ஊர் அந்த ஊரை சொல்லிடுவேன். அவங்க பேசும்போதே அந்த வாய்ஸ் ரீடிங், நேரில் பார்த்தா ஃபேஸ் ரீடிங், அதுலேயே எடுத்துடுவேன் நான். அந்த 2ஆம் தேதியில் பிறக்கும்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டினரி பர்சனாக தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா அபரிதமாக இருக்கும். எதெல்லாம் வந்துட்டு நான் சிம்பிளாக சொல்லணும்னோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், பணம் கிடைக்கும், உச்சியில் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். டேட்லேயும் 7 இருந்துட்டு ஃபேட்லேயும் 7ன்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா லைஃப்லாம் நமக்குலாம் தேவையா அப்படின்னு கொஸ்டின் மார்க்கெலாம் எடுத்தவங்க திடீர்னு பார்த்தாக்கா பணம், புகழ்ச்சி, அது இது வேறு லெவலில் இருப்பாங்க. லைஃபு எங்கேருந்து தான் அது வந்துன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ நடுவில் இருப்பாங்க, மிடில் ஆஃப் த ஏஜில் இருக்கவங்க, ஐயோ நாங்கள் இப்போ அந்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குறோமான்றது பயம் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஈஸியாகவே கொடுத்துட்றேன். உங்களுக்கு டேட்டு 2 ஃபேட்டு 2 அப்படின்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு எந்த நம்பர் போட்டாக்கா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேதி 8 விதி 8 விகடகவி வாழ்க்கை வந்துடாது. நம்பர் 5 அதை பாக்கெட்டில் வச்சுருங்க. எந்த நேரமும் அது உங்கள்கிட்ட பர்மனெண்ட்டாக உங்கள் பாக்கெட்டில் எந்த நேரமும் எதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு போகிறீங்களோ வெளியே, இந்த நம்பரை அதேமாரி வச்சுக்கோங்க பத்திரம். லைஃப்பை நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அந்த லைஃப் உங்களுக்கு ஒன்றும் ஆயிடாது. அப்டு அதே ஆரம்பத்தில் எந்த பீக்கில் தான் அந்த பீக்கை அப்டு லைஃப் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் 8ஆம் தேதியில் பிறந்து விதியன் 8 இருக்கிறவங்களுக்கு எந்த நம்பர்ஸ் வச்சுக்கிற போது அந்த விகடகவி வாழ்க்கையிலேருந்து அவங்க எஸ்கேப் ஆகலாம்? அந்த 3 நம்பருக்கும் விகடகவி வாழ்க்கை விகடகவியாக இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பழைய பீக்கில் என்ன இருந்தீங்களோ அதே பீக்கில் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம மக்களுக்கு நிறைய சந்தேகங்களுக்கான தெளிவுகளை ஒவ்வொரு பதிவுகளில் கொடுத்துட்ருக்கோம் சார். அதில் சிலர் பேசுவாங்க சார், பேசுகிறது புரியவே புரியாது, சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க சார். அந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் பார்த்த உடனே இவங்களுடைய கேரக்டர் இதுவாக தான் இருக்கும், அவங்களுடைய குணாதிசயம் இப்படி தான் இருக்கும், அவங்க இப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத உங்களால் சொல்ல முடியுமா சார்? நல்லாவே சொல்லணும். நாங்கள் இங்கே வரும்போது ஏன் இப்போ கூட நான் ஃபோனில் பேசும்போது கூட எங்கெங்கிறதோ பேசுவாங்க வேர்ல்டில். பேச போகும்போதே சார் என் பேர் இதுன்னுவாங்க, அடுத்த செகண்டு நீங்கள் கோயம்புத்தூரா, அடுத்த செகண்ட் நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையமா அப்படின்வாங்க. சிலது வெளிநாட்டிலேருந்து பேசுவாங்க, சார் நாங்கள் யூஎஸ்லேருந்து பேசுகிறோன்னுவாங்க. யூஎஸ்ஆ டெக்ஸாஸான்னுவேன். அந்த யூஎஸ் அங்கே ஒரு ஸ்டேட்டு, எந்த ஊர் அந்த ஊரை சொல்லிடுவேன். அது இன்றைக்கி எல்லோரும் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லோரும் அது விரும்பி பார்ப்பாங்க. அது எப்படி நான் சொல்லவே இல்லை. அப்புறம் உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு பசங்க அப்படின்னு நான் 3 பசங்களான்றேன். 3 தான் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னாக்கா அவங்க பேசும்போதே அந்த வாய்ஸ் ரீடிங், நேரில் பார்த்தா ஃபேஸ் ரீடிங், அதுலேயே எடுத்துடுவேன் நான். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். மலேசியாவிலேருந்து பேசினாலும் சொல்லிடுவேன் அவங்களுக்கு நான் அப்படின்வாங்க. அந்த ஊரில் மலேசியாவை கடாவா ஜாவா கேரளா ஏதாவது ஒரு சொல்லுவேன். பினாங்க டக்குன்னு சொல்லி பினாங்கிலேருந்து பேசுகிறீங்களா சொல்லுங்கன்னுவேன். அப்புறம் அவங்களுக்கு ஆமாம் நான் பினாங்க சொல்லவே இல்லையே சொல்லிட்டீங்களேப்பாங்க. அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், நம்பிக்கை வரணும். நம்ம எதுவுமே படார் ஏதோ ஒன்று சொல்லுவேன். ஸோ ஊர் தான் சொல்லணும் இல்லை, அவங்க பிள்ளைங்கன்னு சொல்லுவேன் சார். இல்லைன்னா சில பேருக்கு சரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா, பரவாயில்ல சொல்லுங்கன்னு. ஆமாம் நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுற சொல்லலை எப்படி சொன்னீங்கம்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எங்கிட்ட பேசும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லுவேன்னு வைங்களேன். அது மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி அதை சொல்லிடுவேன். ஆனால் இதெல்லாம் கூட சொல்லிக்கலாம் விடுங்க, அது என்னால் முடியுது நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு நான் ஒன்று வச்சுருக்கிறேன். பேர் என்ன வச்சுருக்கிறேன்னாக்கா விகடகவின்னு வச்சுருக்கிறேன். விகடகவின்ற வார்த்தை எதுனால? அதுதான் விகடகவியை நீங்கள் திருப்பி போட்டாலும் திருப்பி விகடகவி தான் வரும். அது தெரிஞ்ச கதை தான். அது ஒன்றும் நம்ம கண்டுபிடிக்கல. ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சில பேர் வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னாக்கா விகடகவி வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லுவேன். அது சில நம்பர் இருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் தேதி இருக்குது, அவங்களுக்கு தேதியும் 2 விதி எண்ணு 2 இருக்கும். அந்த 2ஆம் தேதியில் பிறக்கும்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாஸாக தான் இருப்பாங்க, ஒரு மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க, ஒரு ஆர்டினரி பர்சனாக தான் இருப்பாங்க, ஒரு அறிமுகம் இல்லாதவங்கள தான் இருப்பாங்க, யாருக்கும் புலப்படாதவங்கள தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா வளர்ச்சி பார்த்திங்கனாக்கா அபரிதமாக இருக்கும். எதெல்லாம் வந்துட்டு நான் சிம்பிளாக சொல்லணும் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், பணம் கிடைக்கும், உச்சியில் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். தேதியில் 2 அதே விதி எண்ணில் இருந்ததுன்னு வைங்க, ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்க, ஆர்டினரி, அந்த ஆர்டினரி ஆகிடுவாங்க. ஆமாம், விகடகவியை திருப்பி போட்டாக்கா திருப்பி விகடகவி, விகடகவியை திருப்பி போட்டால் விகடகவி, அது விகடகவி வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி 7 தேதி 7 விதி எண் 7 அவங்களுக்கும் அதே மாதிரி தான். டேட்லேயும் 7 இருந்துட்டு ஃபேட்லேயும் 7ன்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாழ்க்கை தான். ஒரு புகழ் இருக்காது, ஆரம்பத்தில் புகழ் இருக்காது, ரொம்ப சிரமமாக இருப்பாங்க. ரொம்ப லைஃப்பை வந்துட்டு லைஃப்லாம் நமக்குலாம் தேவையா அப்படின்னு கொஸ்டின் மார்க்கெலாம் எடுத்தவங்க திடீர்னு பார்த்தாக்கா பணம், புகழ்ச்சி, அது இது வேறு லெவலில் இருப்பாங்க. லைஃபு எங்கேருந்து தான் அது வந்துன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு என் வாழ்க்கையை நான் நினச்சே பார்க்கல அப்படி இருப்பாங்க. அதே விதி எண்ணில் அவங்களுக்கு 7ன்னு இருந்துச்சுனாக்கா எங்கே ஆரம்பித்தாலும் அங்கே தான் முடிப்பாங்க. அது விகடகவி அப்படி தான். வீயில் ஆரம்பிச்சது வீயில் முடியுது விகடகவி, திருப்பி வீயில் ஆரம்பித்து வீயில் முடியுது. 8க்கும் அதே தான். தேதி 8 விதி 8 அவங்களும் விகடகவி வாழ்க்கை தான். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எல்லோரும் கேட்கும் பொழுதே எல்லாம் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. நான் வேலை ஃபுல்லாக பார்க்குறேன் இல்லைங்களா, எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே அக்யூரேட்டாக இருக்குதையா. இப்போ நீங்கள் சொன்னது விகடகவி நம்பர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ நம்மளும் இந்த விகடகவி அப்படின்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறது நல்லா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதுக்கு முன்னே இப்போ ப்ரோக்ராம்லாம் அவங்க பார்க்க போகும்போது அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே அக்யூரேட்டாக இருக்கியா, எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது மிஸ் ஆகுமான்னு பார்த்தா எந்த இடத்துலையாவது அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும்பாங்க. நம்ம இருக்கிறது தானே சொல்கிறோம். நம்மளதெல்லாம் ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானம்னு சொல்கிறதுனுடைய நோக்கமே இதுதான். ஸோ கண்டிப்பாக இதை வந்து இது மாதிரி நிறையன்னு சொல்லுவீங்களா, இப்போதைக்கு போதும் நிறையான்னு சொல்லுவோம். நான் 3 சொன்னவன் இதுவே இந்த நம்ம சொல்கிறது 3 தான். இதுவே உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேரில் அதுக்கு அது போகும். அந்த 3 தேதியில் பிறந்திருக்கிறாங்க, அந்த நம்பரில் வந்து விகடகவி வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு தெரியல. இனியோ இது வந்து சரிங்க, நம்ம சொல்லிடுவோம், விஷயத்தை சொல்லிவிட்டு கம்யூனிகேஷன் பண்ணிட்டு போய்ட்டுருவோம். ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு நாங்கள் அதுலேருந்து தப்பிக்கணுமே, தேவைப்படுது. ஏன்னா பிரச்சனை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேதிகள்லாம் ஒரு விகடகவி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் சரிதான் சார், நீங்கள் சொல்கிறது அப்படியே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கான சொல்யூஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை ஏதாவது நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் உண்டா சார்? அதே தான், அதுக்கு தான் இப்போ வந்துட்டோம். என்ன வந்துட்டோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ சப்போஸ் 2க்கு 2 தேதி 2 விதி எண் 2 இருக்கிறவங்களுக்கு விகடகவி, தேதி 7 விதி எண் 7 இருக்கிறவங்க விகடகவி, தேதி 8 விதி எண் 8 தான் விகடகவி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். கடைசி கட்டத்தில் நெருக்கி போயிட்டவங்க சரி, இப்போ நடுவில் இருப்பாங்க, மிடில் ஆஃப் த ஏஜில் இருக்கவங்க, ஐயோ நாங்கள் இப்போ அந்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குறோமான்றது பயம் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஈஸியாகவே கொடுத்துட்றேன். உங்களுக்கு டேட்டு 2 ஃபேட்டு 2 அப்படின்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு எந்த நம்பர் போட்டாக்கா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் 4 அப்படின்னு ஒரு 4ன்னு இருக்கு இல்லையா, அந்த 4 வெறும் 4 4 2 வாட்டி சொல்லிவிட்டு அதனால் 44 போட்டுறாதீங்க, வெறும் நம்பர் 4 அப்படின்னு செஞ்சுட்டு எந்த நேரமும் உங்கள் பாக்கெட்டில் வச்சுருங்க. பர்மனெண்ட்டாகவே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் வருஷம் வச்சுருந்தா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நம்பரை மிஸ் பண்ணல, உங்களை மிஸ் ஆகிடுவீங்க. உங்களை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், உங்கள் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். விடவே விடாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம சில இதெல்லாம் பார்க்குறோம், சில இதெல்லாம் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட பேர் மாற்றினங்க, நல்லா ஓஹோன்னு இருந்தேங்க, ஓஹோன்னு இருந்துட்டு ஓஹோன்னு ஆகிட்டுமேன்னு சொல்லி நீங்கள் எழுத சொன்னதை நாங்கள் அதை ஃபாலோவே பண்ணலை. அப்புறம் தாங்க அதே ஸ்டேஜுக்கு வந்துட்டேங்க. நீங்கள் வர்றதுக்கு எதுக்கு இங்கே வந்தீங்க? பழைய ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு இங்கே வந்தீங்க? இல்லை பழைய ஸ்டேஜுக்கு நீங்களே இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு கொடுத்தேன். அப்புறம் சத்தம் போடுவேன், நீங்கள் அதை செய்யாதீங்க, அது தவறது. உங்களுக்கு ஃபாலோ பண்ண சொன்னால் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு அதை அப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது வேலை செய்யும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க.
அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி கொடுப்பேன். எனக்கு இப்போ 2 இருந்ததுனாக்கா நம்பர் 4 செஞ்சு பாக்கெட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த 4 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு மந்திரம் தான், உச்சாரணங்கள் நடத்தின மாதிரியான ஒரு வார்த்தையை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிறது நல்லது. மந்திரமே தான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. 100% அந்த இது வந்து மந்திரம். அடுத்து 7க்கு 7 தேதி 7 விதி 7 அப்படின்னாக்கா வெறும் 2ஆம் நம்பர். அதுக்கு இது அவங்களுக்கு இவங்க எப்பவுமே அப்படி தானே. உங்களுக்கு வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வந்து ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு தானே, அதுதானே லாஜிக்கு. அங்கே தூக்கி 2க்கு போடுங்க. நீங்கள் 2 போட்டிங்கன்னு வைங்க, அப்படி அப் டு லைஃப் வரைக்கும் மெயின்டைன் ஆகிரும். அந்த ஸ்டேஜுக்கு போக மாட்டீங்க, உங்களுக்கு காம்பன்சேட் ஆகிடும். அடுத்து தேதி 8 விதி 8 விகடகவி வாழ்க்கை வந்துடாது. நம்பர் 5 அதை பாக்கெட்டில் வச்சுருங்க. எந்த நேரமும் அது உங்கள்கிட்ட பர்மனெண்ட்டாக உங்கள் பாக்கெட்டில் எந்த நேரம் எதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு போகிறீங்களோ வெளியே, இந்த நம்பரை அதேமாரி வச்சுக்கிறீங்க பத்திரமா. லைஃப்பை நீங்கள் எந்த நினைக்கிறீங்களோ அந்த லைஃப் உங்களுக்கு ஒன்றும் ஆயிடாது. அப் டு அதே ஆரம்பத்தில் எந்த பீக்கில் தான் அந்த பீக்கை அப் டு லைஃப் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் சில பேர் இருப்பாங்க, நான் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இல்லையா உங்கள்கிட்ட பார்த்தேன், அதுக்கப்புறம் சும்மா போயிட்டு இதில் போய் பார்க்கலாமேன்னு பார்த்தேன், நீ இப்படி இருப்பியே அப்படி இருப்பியே இது இருக்கணுவாங்க. அப்போ சொல்லுவேன், நான் அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன்ப்பா. நான் சரி, அதெல்லாம் ஏன் போய் செக் பண்ணுறீங்க? இல்லை சும்மா பார்க்குறது அந்த செய்யவே செய்யாதீங்க. உங்களை செக் பண்ணுறது நீங்களே உங்களை செக் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு இது இருக்கா இல்லைன்னு நீங்களே ஏன் கிள்ளி பார்க்குறீங்க? நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க, அதேமாதிரி அங்கேயே போய் செக் பண்ணுறீங்க இல்லை? அப்போது இந்த எண்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது நாங்கள் அதிலே புரிஞ்சுக்கிட்டோம். காரணம் அதை போய் பார்த்தா கூட அது பைபாஸ் பண்ணுது. இப்போ சேட்டன் பீரியட் நடக்குது, அதுக்கு அந்த நேரத்தில் நடக்கும்போது சில வழிமுறைலாம் சொல்லுவேன், நீங்கள் அதை செய்யுங்க, அது உங்களை ஒன்றும் பண்ணாது. அது அந்த நேரத்தில் நம்மளுக்கு அவர் கை கொடுப்பார், காப்பாற்றுவார். ஆனால் நம்ம உதாசீனம் பண்ணால் தான் நம்மளை உண்டில் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே நம்பி முழு மனசோடு செஞ்சோம் அப்படின்னா நடக்கும், நம்மளுக்கு நடக்கும். அது சாட்சாத்து வந்து அது உண்மையாகவே நடக்கும், ஆனஸ்டாகவும் நடக்கும். உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து அழகாக வழி நடக்கும். கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அடுத்து 8ஆம் தேதியில் பிறந்து விதியன் 8 இருக்கிறவங்களுக்கு எந்த நம்பர்ஸ் வச்சுக்கிற போது அந்த விகடகவி வாழ்க்கையிலேருந்து அவங்க எஸ்கேப் ஆகலாம்? 5ஆம் நம்பர் சொல்லிட்டேன். இப்போ நம்பர் 5 சொன்னேன். அவங்க வந்து 5 எடுத்து செஞ்சு பாக்கெட்டில் வச்சுட்டாக்கா அதிலிருந்து அவங்க ரிலீஃப் ஆயிடுவாங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த 3 நம்பருக்கும் விகடகவி வாழ்க்கை விகடகவியாக இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பழைய பீக்கில் என்ன இருந்தீங்களோ அதே பீக்கில் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த விகடகவி வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு நல்லா போகிற மாதிரி வந்து டவுன் ஆகுறது அப்படின்றது மிகப்பெரிய வழியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுலேருந்து வந்து அதை வந்து தவிர்த்துட்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து பின்பற்றினா ரொம்ப ஈஸியாக வந்து கடந்து வரலாம் அப்படின்றதையும் சொன்னீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.